வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை, பணம், உறவுகள், ஆரோக்கியம். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் வரும். ஆனா இது எல்லாத்துக்கும் அடியில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? மகிழ்ச்சி. சரிதானே? இன்னைக்கு நாம ரூபர்ட் ஸ்பைரா எழுதிய பிரசன்ஸ் தி ஆர்ட் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் புத்தகத்தோட சாரத்தை வச்சு இந்த மகிழ்ச்சிங்கிற மர்மத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பின குறிப்புகள்ல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம தேடுற மகிழ்ச்சி ஏன் நமக்கு நிரந்தரமா கிடைக்கிறதே இல்ல? ஒரு புது ஃபோன் வாங்குறோம், 2 நாள் சந்தோஷமா இருக்கு, அப்புறம் அது பழகிடுது, அடுத்த ஃபோனுக்கு மனசு ஏங்க ஆரம்பிக்குது. இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துக்கு பின்னால என்னதான் இருக்கு? அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்ட். இந்த புத்தகம் இந்த உலகளாவிய தேடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவங்க சொல்ற பதில்கள் வேற வேறையா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒண்ணுதான். நான் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தர் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறதும் இன்னொருத்தர் அமைதியா வாழணும்னு நினைக்கிறதும் இந்த ஒரு புள்ளில தான் இணையுது. ஆனா இங்க தான் ஒரு சிக்கலே இருக்கு. புத்தகம் சொல்ற மாதிரி நாம மகிழ்ச்சிய நமக்கு வெளியில இருக்கிற பொருள்கள்ல, உறவுகள்ல, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தேடுறோம். ஒரு கார் வாங்கினா சந்தோஷம், ஒரு பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் நினைக்கிறோம். ஆமா, ஆனா அந்த சந்தோஷம் எவ்ளோ நேரம் நீடிக்குது? அந்த இலக்க அடையிற வரைக்கும் தான் அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு. அதை அடைஞ்ச அடுத்த நிமிஷம் மனசு அடுத்த இலக்க தேடி ஓட ஆரம்பிச்சிடுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி மட்டும் காணாம போயிடுது. இதுல இருந்து என்ன தெரியுது? மகிழ்ச்சி அந்த பொருள்ல இல்ல, அது நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அப்படி தோணலையே. அந்த பொருள் கிடைச்சதுனால தானே நான் சந்தோஷமா இருந்தேன். இத இப்படி பார்க்கலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி அதற்காக ஓடிட்டே இருக்கீங்க. அந்த ஓட்டம், அந்த தேடல் உங்க மனசுல ஒரு விதமான போராட்டத்தை, ஒரு அமைதியின்மைய உருவாக்குது. எப்ப அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ அந்த தேடல் தற்காலிகமா நிக்குது. அந்த ஓட்டம் நின்னதும் உங்களுக்குள்ள இயல்பாவே இருக்கிற அமைதியும் மகிழ்ச்சியும் வெளிப்படுது. ஆனா நாம என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த மகிழ்ச்சி அந்த பொருளால வந்ததுன்னு நினைக்கிறோம். அதான் சிக்கல். இந்த ஓட்டம் ஒரு கட்டத்துல தோல்வி அடையும் போதுதான் சிலர் மாற்று வழிகளை தேடுறாங்க. நீங்க சொல்றது ஆன்மீக தேடல் மாதிரியான விஷயங்களையா? ஒரு வகையில ஆமா. உலகப் பொருள்களுக்கு பதிலா சில மனநிலைகளை தேட ஆரம்பிக்கிறோம். தியானம் செஞ்சு ஒரு அமைதியான நிலையை அடையணும், ஒரு ஞானத்தை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இதுவும் ஒரு நுட்பமான தேடல் தான். ஒரு பொருளை தேடுறதுக்கும் ஒரு மனநிலையை தேடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே எனக்கு ஏதோ ஒண்ணு வேணுங்கிற அடிப்படையில தான் இயங்குது. இந்த எல்லா தேடல்களும் ஒரு கட்டத்துல சோர்வடைய செய்யும் போதுதான் ஒரு அடிப்படையான கேள்வி எழும். சரி, இந்த மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிற நான் யாரு? நான் தேடுற அந்த மகிழ்ச்சியோட உண்மையான குணம் என்ன? இங்கிருந்து தான் இந்த புத்தகத்தோட உண்மையான பயணம் தொடங்குது. ஓகே, இப்பதான் விஷயம் ஆழமாகுது. நான் யார்? இது ரொம்ப பழமையான கேள்வி. ஆனா இந்த புத்தகம் இது எப்படி அணுகுது? ஏன்னா நம்மளோட எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரம் இந்த நான் தானே. எனக்கு வலிக்குது, நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற அந்த நான் யாரு? இத ஆராய ஆசிரியர் ஒரு சிம்பிளான வழி சொல்றாரு. நீங்க படிச்சது, கேட்டது, நம்புறதெல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வைங்க. உங்களோட நேரடி அனுபவத்தை மட்டும் எடுத்துக்குவோம். உங்க அனுபவத்துல நீங்க உறுதியா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன? நான் இருக்கிறேன். எக்ஸாக்ட்லி, நான் இருக்கிறேன். இதை யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு உறுதியா தெரியும். இதுதான் முதல் படி. ஆமா, அது உண்மைதான். ஐ ஆம். இதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்ல. நான் இருக்கிறேனே எனக்கு தெரியும். சரி, அடுத்தது என்ன? அடுத்த கேள்வி, நான் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி அறிவேன்? வேற யாராவது வந்து சொல்றாங்களா? இல்ல, நான் தான் அதை அறிகிறேன். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அதாவது இருக்கும் தன்மையும் அறியும் தன்மையும் ஒரே இடத்துல தான் இருக்கு. நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் அதை அறிஞ்சுக்கிறீங்க. அதனால உங்களுடைய உண்மையான இயல்பு இருப்பது மற்றும் அறிவது. இதத்தான் புத்தகம் விழிப்புணர்வுடன் கூடிய இருப்பு அப்படின்னு அழகா சொல்லுது. இருங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பொதுவா நான்னு சொன்னா நாம நம்ம உடம்பையும் மனசையும் தானே சொல்றோம். என் பேரு, என் வயசு, என் வேலை, இதெல்லாம் தானே நான். இதுதான் நாம செய்யற அடிப்படை தவறுன்னு புத்தகம் சொல்லுது.
நாம நாங்கிறத இந்த உடம்புக்குள்ள மண்டைக்குள்ள எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன விஷயமா கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா உங்க நேரடி அனுபவத்தையே பாருங்க. வெளியில ஒரு வண்டி போற சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வருது, கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் போயிடுது. ஆனா அந்த சத்தத்தை கேக்குற நீங்க அப்படியே தான் இருக்கீங்க, இல்லையா? ஆமாம், சத்தம் வந்துட்டு போகுது, நான் அது கவனிக்கிறேன். சரி, ஆனா தரவலி மாதிரி உடம்புக்குள்ளேயே வர்ற உணர்வை எப்படி பாக்குறது? அதுவும் நான் இல்லையா, எனக்குத்தானே வலிக்குது. அருமையான கேள்வி. யோசிச்சு பாருங்க. வெளியில கேக்குற சத்தம் மாதிரி தான் தலைவலியும். அதுவும் ஒரு உணர்வு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல, இப்போ இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடலாம். அந்த வலியும் ஒரு தோன்றி மறையும் அனுபவம் தான். ஆனா அந்த வலிய அறிஞ்சுகிட்டு இருக்கிற நீங்க, அந்த வலி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தீங்க, அது போனதுக்கு அப்புறமும் இருப்பீங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என் எண்ணங்கள், என் உணர்வுகள், என் உடல் வலிகள் இதெல்லாமே நான் பார்க்கிற ஒரு காட்சி மாதிரி. நான் அந்த காட்சி இல்ல, அதை பார்க்கிற ஆள், அதாவது அந்த விழிப்புணர்வு மட்டும்தானா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. உடலும் மனசும் நம்மால் அறியப்படும் பொருள்கள், ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க தான் அவற்றை அறியும் கர்த்தா, சப்ஜெக்ட். நாம நான் உடல் இல்ல, நான் விழிப்புணர்வு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கைய பார்க்கிற கண்ணோட்டத்தையே மாத்தி போடுற ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்புன்னு ஆசிரியர் சொல்றாரு. சரி, நாம உண்மையாகவே அந்த விழிப்புணர்வுடன் கூடிய இருப்பு அப்படின்னா, ஏன் நாம அப்படி உணர்றதில்ல? ஏன் நாம நம்மள இந்த உடலாகவும் மனதாகவும் ரொம்ப தீவிரமா நினைச்சுக்கிறோம்? இந்த தப்பான புரிதல் எப்படி எப்போ ஆரம்பிச்சது? இதை விளக்க ஆசிரியர் ஒரு அற்புதமான உவமைய பயன்படுத்துறாரு. ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற திரைய கற்பனை பண்ணிக்கங்க. சரி, ஒரு வெள்ளத்திரை. ஆமா. அந்த திரைக்குன்னு சொந்தமா எந்த நிறமும் குணமும் கிடையாது. அது வெறுமையா சாட்சியா இருக்கு. ஆனா அதுல ஒரு படம் ஓடும்போது என்ன நடக்குது? அந்த திரை படத்துல வர்ற காட்சிகளா மாறிடுது. ஒரு காட்டுத்தீ காட்சி வந்தா திரையே நெருப்பு மாதிரி சக்கச்செவேல்னு தெரியும். ஒரு கடல் காட்சி வந்தா திரையே நீல நிறமா மாறிடும். ஆனா உண்மையில திரை நீல நிறமா மாறுதா? இல்லையே. அந்த நீல நிறம் அது மேல தற்காலிகமா தோன்றி மறையுது. திரை எப்பவும் போல நிறமில்லாம பாதிக்கப்படாம அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மோட உண்மையான இயல்பான அந்த விழிப்புணர்வுங்கிறதும் அந்த திரை மாதிரி. அதுக்கு எந்த குணங்களும் கிடையாது. ஓ, அப்போ என் மனசுல வர்ற சோகம், கோபம், பயம் மாதிரியான உணர்வுகள் எல்லாம் அந்த திரையில ஓடுற படம் மாதிரி. நான் அந்த படம் இல்ல, நான் அந்த திரை. நான் சோகமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா சோகம் என்னிடம் உணரப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணுமா? பிரமாதம். நீங்க விஷயத்தோட ஆணிவேரையே பிடிச்சிட்டீங்க. நாம என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம மேல பூசப்படுற அந்த வண்ணங்களையே நான்னு நினைச்சுக்கிறோம். நான் கோவமா இருக்கேன், எனக்கு 40 வயசாகுது, நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன். இதெல்லாமே அந்த திரையில ஓடுற காட்சிகள். நீங்க அந்த காட்சிகள் இல்ல, அந்த திரை. இந்த உடல் பிறக்குது, வளருது, வயதாகுது, இறக்குது. இதெல்லாம் திரையில நடக்கிற மாற்றங்கள். ஆனா இந்த எல்லா மாற்றங்களையும் கவனிக்கிற அந்த விழிப்புணர்வுங்கிற திரை பிறக்கறதும் இல்ல, இறக்கறதும் இல்லை. இது ஒரு சக்தி வாய்ந்த யோசனையா இருக்கு. அப்படின்னா 5 வயசுல ஒரு தப்பு செஞ்சதுக்காக வருத்தப்பட்ட நான், 25 வயசுல ஒரு வெற்றி கிடைச்சப்போ சந்தோஷப்பட்ட நான், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நான், இந்த எல்லா அனுபவங்களையும் அறிஞ்சுகிட்ட அந்த அடிப்படை நான் ஒண்ணுதானா? அதுக்கு வயசாகலையா? அது மாறலையா? மாறவே இல்ல. ஏன்னா மாற்றங்களை அறியும் ஒன்று மாறாததாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ரயில் ஓடுறத நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க நிலையா நின்னா மட்டும்தானே அந்த ரயில் ஓடுறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் ரயிலோட சேர்ந்து ஓடினா மாற்றம் தெரியாது. அதே போல உங்க உடல்லையும் மனசுலயும் ஏற்படுற மாற்றங்களை நீங்க அறிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க அந்த மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையான புள்ளியா இருக்கணும். அந்த புள்ளி தான் விழிப்புணர்வு. அதுக்கு இடமோ அளவோ வடிவமோ கிடையாது. அது காலத்திற்கு அப்பாற்பட்டது, எல்லையற்றது. சரி, இப்போ நாம உடம்பும் மனசும் இல்ல, வெறும் விழிப்புணர்வு அப்படின்னு தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் என் அன்றாட வாழ்க்கையில வர கவலைக்கும் டென்ஷனுக்கும் இது எப்படி உதவும்? இந்த புரிதலுக்கும் அமைதி மகிழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் முக்கியமான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இதெல்லாம் நீங்க அடைய வேண்டிய, சம்பாதிக்க வேண்டிய விஷயங்களே கிடையாது. அவை ஏற்கனவே உங்களுடைய உண்மையான இயல்பா, அந்த விழிப்புணர்வுங்கிற திரையோட உள்ளார்ந்த குணங்களா இருக்கு. ஆனா அது எனக்கு முரணா தெரியுதே. மகிழ்ச்சி என்னோட இயல்புன்னா நான் ஏன் பெரும்பாலான நேரம் கவலையாவும் அதிருப்தியாவும் உணர்றேன்? இது ஒரு நல்ல தியரியா இருக்கலாம், ஆனா என் அனுபவத்துக்கு இது ஒத்து வரலையே. நல்ல கேள்வி.
காரணம் நம்ம அத நமக்கு வெளியில தேடிட்டே இருக்கோம். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை நீங்க வெளியில தேடினா என்னாகும்? அந்த தேடலே ஒரு பதற்றத்தை உருவாக்காதா? அந்த தேடல் என்னும் செயல்தான் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சிய மறைக்கிற ஒரு திரை மாதிரி செயல்படுது. நீங்க ஒரு பொருளை அடைய ஓடும்போது அந்த ஓட்டமே ஒரு விதமான அமைதியின்மை. எப்போ அந்த பொருளை அடைஞ்சதும் உங்க ஓட்டம் தற்காலிகமா நிக்குதோ, அப்போ அந்த மறைக்கப்பட்ட இயல்பான மகிழ்ச்சி வெளிப்படுது. அவ்வளவுதான். அப்போ அந்த பொருள் மகிழ்ச்சிய கொடுக்கல, அது நம்மளோட தேடல தற்காலிகமா நிறுத்தி வைக்குது. அதனால நம்ம இயல்பு வெளிப்படுது. அப்படிதானே? மிக சரியாக. இத விளக்க ஆசிரியர் அந்துப்பூச்சி மற்றும் சுடர் மாத்தன் ஃப்ளேம் ஓமைய பயன்படுத்துறாரு. நான் என்ற தனிப்பட்ட உடலோடும் மனதோடும் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த சுயம் ஒரு அந்துப்பூச்சி மாதிரி. அது மகிழ்ச்சிங்கிற சுடரை தேடி பறக்குது. அதுக்கு அந்த சுடர் தான் தன் வாழ்வோட ஒரே லட்சியம். ஆனா அந்த சுடர தொட்டா அந்துப்பூச்சி எரிஞ்சு சாம்பலாயிடுமே. ஆமா, இதுல ஒரு அழகான முரண் இருக்கு. அந்துப்பூச்சி சுடர தொட்டவுடன் அந்துப்பூச்சிங்கிற தனிப்பட்ட அடையாளம் அழிஞ்சு அது சுடரோட சுடரா கலந்துடுது. அது தேடினது கிடைச்சிடுச்சு. ஆனா அதை அனுபவிக்க அது இல்ல. அதே போல நான்கிற இந்த தனிப்பட்ட பிரிவினையான எண்ணம் எப்ப கரையுதோ அப்ப நாம தேடுற மகிழ்ச்சியா நாமளே மாறிடுறோம். மகிழ்ச்சியா அனுபவிக்கிற ஒரு நான் இருக்க மாட்டே, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். அதாவது தனிப்பட்ட நான் என்ற எண்ணம் அழியும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்கப்படுகிறது. இது கேட்கவே கொஞ்சம் பயமாவும் அதே சமயம் விடுதலையாவும் இருக்கு. அப்ப அன்புன்னா என்ன? அதையும் நாம உறவுகள்ல தானே தேடுறோம். அன்புக்கும் இதே பழக்கம்தான். நான் சப்ஜெக்ட் மற்றும் மற்றவை ஆப்ஜெக்ட். இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு பிரிவினை இருக்கும்போது அங்கே முழுமையான அன்பு இருக்க முடியாது. அங்கே ஒரு தேவை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்போ இந்த பிரிவினை இல்லாம போகுதோ அந்த அனுபவத்தோட பேர் தான் அன்பு. நமது உண்மையான இயல்பான அந்த விழிப்புணர்வுல நமக்கும் நம்மளோட அனுபவத்துக்கும், உதாரணமா கேக்கும் இசைக்கும் இடையில எந்த பிரிவினையும் கிடையாது. அந்த பிரிவற்ற நெருக்கம் தான் அன்பு. அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ பொருளுக்கோ மட்டும் உரியதில்லை. அது எல்லா அனுபவங்களோடும் நமக்கு இருக்கிற இயற்கையான நிலை. ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது நீங்க உங்களையே மறந்த அந்த காட்சியோட ஒன்றி போறீங்க இல்லையா? அந்த க்ஷணம் அங்கே நான் மற்றும் காட்சி என்ற பிரிவினை இல்ல. அதுதான் அன்பு. ஆஹா, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா அது நம்ம வாழ்க்கைய பார்க்கிற விதத்தையே தலைகீழா மாத்துற மாதிரி இருக்கு. நாம தேடுற மகிழ்ச்சி பொருள்கள்லையோ சூழ்நிலைகள்லையோ இல்ல, அது நம்மளோட உண்மையான இயல்பு. ஆமா, நாம நம்மள இந்த உடலாகவும் மனதாகவும் நிலைச்சிக்கிறதால ஒரு குறைபாடுள்ள முழுமையற்ற உணர்வோட வாழ்றோம். அந்த முழுமை அடைய வெளியில ஓடுறோம். ஆனா நாம உண்மையில இந்த உடலோ மனசோ இல்ல. நாம இந்த எல்லா அனுபவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாறாத எல்லையற்ற விழிப்புணர்வுடன் கூடிய இருப்பு. அந்த விழிப்புணர்வின் இயல்தே அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. அதை அடைய நாம எதையும் செய்ய தேவையில்லை. நாம செஞ்சுகிட்டு இருக்கிற இந்த தேடலை நிறுத்தினாலே போதும். அந்த நான்கிற தனிப்பட்ட எண்ணம் கரைய கரைய நம்மளோட இயல்பான நிலை தானா வெளிப்படும். ஆமா, இந்த புரிதல் வெறும் அறிவுபூர்வமா இல்லாம நம்ம நேரடி அனுபவமா மாறும்போதுதான் உண்மையான அமைதியும் சுதந்திரமும் சாத்தியமாகும். இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம். இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உலகம்ங்கிறது நமக்கு வெளியில இருக்கிற தனித்தனி பொருள்களோட தொகுப்பு இல்ல, அது நம்ம உணர்வுகளால நம்ம அனுபவத்தால ஆனதுன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தா உங்க அடுத்த அனுபவத்தை ஒரு பொருளா பார்க்காம வெறும் தூய உணர்வா அனுபவமா மட்டும் பார்க்க முயற்சி செஞ்சா என்னவாகும்? உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு காஃபி கோப்பை இருக்குன்னா அத கோப்பைன்னு பெயரிட்டு அது சம்பந்தமான பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வராம வெறும் அதன் வெப்பம், அதன் நிறம், அதன் மனம், கையில் தொடும்போது ஏற்படும் உணர்வு, இப்படி வெறும் தூய அனுபவமாக மட்டும் அதை உணர்ந்தா உங்களுக்கும் அந்த அனுபவத்துக்கும் இடையிலான பிரிவினை குறைஞ்சி அந்த க்ஷணம் எப்படி மாறும்? இதை ஒருமுறை முயற்சி செஞ்சு பாருங்க.